தேவ சமூகத்தின் வல்லமையை குறித்து நாம் சில நாட்களாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் நிறைய சமூகத்தை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எப்படி இருக்குதுங்க? தேவ சமூகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சி ஆகிக்கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாக நடக்கும். தேவ வார்த்தை வல்லமையான ஒரு வார்த்தை, வேலை செய்கிற வார்த்தை. ஹல்லேலூயா! இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தின் வல்லமையை குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பார்க்கும்போது தேவ சமூகம் இருக்கிற இடத்துல எப்படி யோசுவாவுக்கு தோல்வியின் மத்தியில் நம்பிக்கை கொண்டு வந்துச்சு, அவங்க கண்களை திறந்து தேவ வெளிப்பாடை கொண்டு வந்துருச்சு, எப்படி ஜெயத்துக்கு அவங்க என்ன செய்யணுன்ற அந்த சுத்திகரிப்பும் ஆயத்தத்தை கொண்டு வந்துச்சுன்னெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம போன வீடியோவில் நம்ம பார்க்கும்போது தேவ சமூகம் இருக்கிற இடத்துல தான் தேவ மகிமை இருக்கும். தேவ சமூகம் நீங்கி போயிடுச்சுன்னா சிம்சோனுடைய பரிதாபமான நிலைமையை நம்ம பார்த்தோம். சமூகம் நீங்கி போன இடத்துல மகிமை போய்விட்டது, அவனுக்கு தெரியல, தோல்வி கொண்டு வந்து விட்டது என்று. இன்றைக்கு தேவ சமூகத்தை குறித்து நாம் 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் தேவ சமூகத்தின் வல்லமை குறித்து நாம் படிக்க போகிறோம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஹல்லேலூயா! தேவ சமூகத்தின் வல்லமையை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தாகோனின் ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி தேவ சமூகத்துக்கு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டியாக இருக்கிற த சிம்பிள் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அங்கே தாகோனுடைய ஆலயத்தில் வச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு காட்சி அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள், அருமையாக இருக்கும். தேவ சமூகத்தின் வல்லமை. இந்த சமூகம் இருக்கிற இடத்துல தாகோன்கள் நிற்க முடியாது. ஹல்லேலூயா! நமக்கு ஏன் சமூகம் ரொம்ப முக்கியம்ட்டு பார்த்தீங்கன்னா, தாகோன்னுறது நிறைய நேரத்தில் வெளியே இல்லை, நிறைய நேரத்தில் உள்ளத்தில் இருக்குது. பெருமைன்றது ஒரு தாகோனுங்க. கோவம்ன்றது நம்ம மாம்சீகம்பத்தில் செயல்படுகிற காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு தாகோனாக இருக்கிறது இல்லைங்களா? உலகத்தின் காரியங்கள், ஒழுங்கீனங்கள், பல தாகோன்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. தாகோன் இருக்கிற மட்டும் தேவ மகிமையை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் தாகோன் கீழே விழணும்னா, அவன் தலை முறியடிக்கப்படணும்னா, கை முறியடிக்கப்படணும்னா, இதில் 2 கருத்தை நான் பார்க்கிறேன். தாகோனுடைய தலை தாகோனுடைய ஆலோசனை, தாகோனுடைய கை தாகோனுடைய செயல்பாட்டு. நம்ம வாழ்க்கையில் தாகோனுடைய ஆலோசனையும் தாகோனுடைய செயல்பாட்டு தான் நிறைய பேரை இன்னைக்கு கட்டில வச்சிருக்கிறது. இது மாறணும்னா தேவ சமூகம் வரணும். ஹல்லேலூயா! தேவ சமூகம் இருக்கிற இடத்துல தாகோனால நிற்க முடியாது. ஹல்லேலூயா! தேவ சமூகம் வந்துடுச்சுன்னா தாகோனுடைய ஆலோசனைகள் முறியடிக்கப்படும், அவனுடைய செயல்பாட்டுகள் முறியடிக்கப்படும். தேவ ஜெயத்தை நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு உங்க உள்ளத்துல சில தாகோன்கள் இருந்தா, உங்க வாழ்க்கையில சில தாகோன்கள் இருந்தா, சில எதிரியின் சூழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில இருந்தா, தேவ சமூகத்தை அந்த இடத்துல கொண்டு வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது, தேவனை நம்ம தொழுது கொள்ளும் போது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம உள்ளத்தில் இருக்கும் போது, தேவனுக்கு கொடுக்கிற கனம் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கும் போது, தேவ சமூகம் அந்த இடத்துல வரும். தாகோன் நிற்க முடியாது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவ சமூகத்தின் வல்லமை. டு டிஸ்ட்ராய் தி ஐடல்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட். Praise the Lord. To destroy the things, எதெல்லாம் நம்மளை தடை பண்ணுகிறதோ அந்த காரியங்களை நிர்மூலமாக்க தேவ சமூகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா! 2வதாக நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். பெத்செமேஸ்ல நடக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தின் வல்லமை பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யாரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும், எப்படி தூக்கணும், அவங்க என்ன மாதிரி ஒரு ஆயத்தத்துக்குள்ளாக இருக்கணும், என்ன மாதிரி சுத்திகரிப்பு அவங்க வாழ்க்கையில் இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் போதித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவ சமூகத்தை ஹேண்டில் பண்ற ஒரு விதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? தேவ சமூகத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? கையாளும் போது தவறா கையாளக்கூடாது, பாவத்தோட கையாளக்கூடாது. ஊசாவுடைய கதையை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிங்களேன். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில்
செத்தான். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? துணிவு இருக்கக்கூடாது, துணிகரங்கள் இருக்கக்கூடாது, மாம்சீகங்கள் காணப்படக்கூடாது. இருதயத்தின் வாஞ்சை தான் பெத்செமெஸ்ல பார்க்கிறோம். உள்ள என்ன இருக்குது தொடர்ந்து பார்க்கலான்னு என்ன பண்ணுறான்? துணிகரமாக போய் தொடர்ந்து பார்த்துட்டான், துணிகரமாக கையை நீட்டிட்டான். ஆண்டவர் என்னாகமும் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமானவைகளை அவர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, இப்படி துணிவா தொடக்கூடாது. பரிசுத்தமானவைகளை அசுத்தம் உள்ளது உள்ள இருக்கிறவன் என்னாகமும் 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தொட்டானா அவன் அங்கே சாவான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. The presence of God is powerful. We have to be careful in handling it. Praise the Lord. வல்லமையான ஒரு காரியம் தேவ சமூகம். அதை கேஷுவலாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஜாக்கிரதையோட பரிசுத்தத்தோட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஏலியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் மெருண்டு இந்த சமூகத்துக்கு முன்னாடி விழுந்து மரித்து போனாருன்னு நம்ம பார்க்கிறோம். அசுத்தம் இருக்கிற இடத்துல சமூகம் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அசுத்தம் இருக்கிற இடத்துல சமூகம் அசுத்தத்துக்கு முடிவை கொண்டு வரும். நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சமூகம்ன்றது ரொம்ப வல்லமையான ஒரு சமூகமா இருக்குதுங்க. சமூகம் இருக்கிற இடத்துல எல்லா விதமான மாம்சிகங்களை ஆண்டவர் முறியடிச்சு போடுவார் இல்லைங்களா? தாகோன் கீழே விழணும், அதே நேரத்தில் சமூகம் இருக்கிற இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி சமூகத்தை நம்ம கையாள வேண்டும்? சரணாகதியில தான். சாலமோன் தேவ ஆலயத்தில் தேவ மகிமை இறங்குறதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா பலியிடுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார் இல்லைங்களா? புத்தியுள்ள ஆராதனை என்னதுங்க? நம்மளுடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவனுள்ள தகன பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சரணாகதிக்குள்ள நான் வர வேண்டும். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நான் வருகிறேன், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். ஒருவேளை நீங்க பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், மியூசிக் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், பிரசங்கம் பண்றவங்களா இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை விசுவாசிகள் இருக்கிறவங்க நம்ம சமூகத்தில் வந்து கையை உயர்த்துக்கிறோமா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறவங்க, சமூகம் வல்லமையான ஒரு காரியம், சும்மா கிடையாதுங்க. வல்லமையான ஒரு காரியம், அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அது காரியங்களை விசாரிக்கும். தேவ பரிசுத்தத்தை, இட் will establish the holiness of God. Praise the Lord. சமூகத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Praise the Lord. சமூகம் இருக்கிற இடத்துல தாகோன் விழப்படும். சமூகம் இருக்கிற இடத்துல தேவ நியாய தீர்ப்பு விளங்கப்படும். நம்ம தேசத்துக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்க தேசத்துக்குள்ள இறங்கி வரணும்ப்பா. உங்களுடைய சமூகம் எங்க தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை தலையும் அதனுடைய கைகளும் அதனுடைய ஆலோசனைகளும் அதனுடைய செயல்பாட்டுகளும் உங்களுடைய சமூகம் முறியடிக்கட்டும். மாற்றமில்லாமல் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிறோம் சமூகத்தை குறித்து நாங்கள் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க, கேஷுவலாக நாங்கள் இருக்கக்கூடாது, ஏனோ தானோ நாங்கள் இருக்கக்கூடாது. நிறைய பேர் தேவ சமூகத்துக்குள்ளே வரும்போதுக்குறோம், சபைகளுக்குற இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஃபோனில் இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சமூகத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா சமூகம் நியாய தீர்க்கும். தேவ சமூகம் என்பது சும்மா கிடையாதுங்க. அதன் காரியங்களை நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் மக்களே 50,070 பேர் ஆண்டவர் அடிச்சு போட்டாரு. ஏன்னா சமூகத்தை குறித்து அவங்க ஜாக்கிரதையா இல்லாததுனால. நம்ம இருதயங்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்கவுமா? ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தேவ சமூகத்தை குறித்து எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சமூகத்தை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தாகோன்களை சமூகத்தினால் ஆண்டவரை நாங்கள் முறியடிக்க, தாகோனின் ஆலோசனைகளும் செயல்பாட்டுகளும் முறியடிக்கப்பட, மட்டுமில்லாமல் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தை குறிச்சப்பா நாங்கள் பயபக்தி உள்ளவர்களாக, ஏனோ தானோன்னு இல்லாமப்பா சமூகத்தை கனப்படுத்துறவர்களாக, சமூகத்தின் வல்லமை அறிந்து அதுக்கு கீழ்ப்படிந்தப்பா அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கப்பா உங்களுடைய சமூக சிந்தனையோடு நாங்கள் வாழ ஒருத்தரையும் நீங்கள் பலப்படுத்தி வழி நடத்துங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, சமூகத்தால் நிரப்புவாராக. ஆமேன்.